உலகத்தினுடைய மிக முக்கியமான கடல் வர்த்தக பாதையான இந்த ஹோர்முஸ் கடல் வழி பாதையில திரும்பியும் இப்ப புதுசான ஒரு பதற்றமான சூழ்நிலை உருவாகி இருக்கு. இப்ப வெளியாகி இருக்கிற தகவல் படி பார்த்தா ஹோர்முஸ் கடல் வழி பாதையால அமெரிக்காவோட வழிகாட்டுதலோட ஈரான் அனுமதி இல்லாமலேயே ஓமானுக்கு சொந்தமான கடற்பகுதியால போய்கிட்டு இருந்து எண்ணெய் டேங்கர் கப்பலுக்கு ஈரான் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை ஒரு தாக்குதலை நடத்தினதா சொல்லப்படுது. இந்த தகவல் ஜூலை மாதம் 7ஆம் திகதி 2026ஆம் ஆண்டு உறுதி செய்யப்பட்ட ஒரு செய்திங்கிறதால இது ஒரு புதிய செய்தி என்கிறது இந்த இடத்துல நான் கட்டாயமா பதிவு செய்யணும். அந்த கப்பல் திரும்ப திரும்ப IRGC-யால கொடுக்கப்பட்ட எச்சரிக்கைகளை புறக்கணிச்சுட்டு அமெரிக்காவோட கதையை கேட்டுக்கிட்டு தொடர்ந்தும் அந்த வழியால பயணிச்சதாலதான் இந்த தாக்குதல் நடந்திருக்கு ஈரான் அரசு தொலைக்காட்சியான IRIB செய்தி வெளியிட்டிருக்காங்க. இருந்தாலும் எந்த ஒரு ஈரான் அதிகாரியும் அதிகாரபூர்வமா இந்த தகவலை உறுதிப்படுத்தையும் இல்லை, அதே நேரத்துல இந்த தகவலை அவங்க மறுக்கையும் இல்லை என்று அவங்களே மென்ஷன் பண்ணி சொல்லி இருக்காங்க. அதாவது ஈரான் அரசு தொலைக்காட்சியான IRIB ஏற்கனவே ஈரான் ஹோர்முஸ் கடல் வழி பாதையால பயணிக்கிற கப்பல்களை எல்லாம் அமெரிக்கா சொல்ற கதையை கேட்டுக்கிட்டு ஓமாண்ட கடற்பரப்பில் இருக்கிற தெற்கு பகுதியில் இருக்கிற வழியை நீங்க பயன்படுத்தாதீங்க, அப்படி நீங்க பயன்படுத்தினா எங்கட இந்த ஏவுகணைகளுக்கு நீங்க பதில் சொல்ல வேண்டி இருக்கும்னு சொல்லி ஒரு எச்சரிக்கையை ஏற்கனவே கொடுத்துட்டாங்க. அப்படி ஈரான் தரப்புல இருந்து ஒரு அழகான எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டிருந்த சந்தர்ப்பத்திலையும் தான் இப்ப அந்த வழியை இந்த கப்பலும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கக்குள்ள ஈரான் பலதரப்பட்ட எச்சரிக்கைகளை திரும்பியும் அந்த கப்பலுக்கு கொடுத்திருக்காங்க. அப்படி ஈரான் கொடுத்த எச்சரிக்கையை மீறி அமெரிக்காவே எங்கட பக்கம் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பக்கத்தால போன கப்பலுக்கு தான் இப்ப இந்த தாக்குதல் நடந்திருக்கு. இந்த தாக்குதலை நாங்க தான் நடத்தினோம் இதுவரைக்கும் ஈரான் அறிவிக்கலன்றாலும் அமெரிக்காவோட பெயர் சொல்ல விரும்பாத 2 அதிகாரிகள் சொன்ன கருத்துப்படி அந்த கடல் வழி பாதையால போன 2 கப்பல்களுக்கு ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தி இருக்கிறதா இவங்க சொல்லி இருக்காங்க. அதை வச்சு நாம உறுதிப்படுத்தலாம். கப்பல்ல இடதுபுறத்துல இருக்கிற என்ஜின் ரூமுக்கு மேல் பகுதியில தான் இந்த தாக்குதல் நடந்திருந்தாலும் அங்க உயிர் சேதம் எதுவுமே நடக்கல என்று சொல்லப்படுது. அதோட அந்த கப்பல்ல இருக்கிற கேப்டன் பேசின இந்த ரேடியோ வாய்ஸ் படி கப்பல் ஊழியர்கள் எல்லாருமே இப்ப வலதுபுறத்துல பாதுகாப்பா இருக்கிறதா சொல்லி இருக்காரு. இவர் சொன்ன இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு பார்க்கக்குள்ள அந்த ஊழியர்கள் எல்லாருமே உயிரோடு இருக்கிறதை இப்ப நாம உறுதிப்படுத்தக்கூடியதா இருக்கு. அவர் ரேடியோவை எடுத்து என்ன சொல்லியிருக்காருன்னா அங்க அதாவது இந்த ஈரான் அடிச்ச அடியில என்ஜின் ரூமுக்கு மேல பத்தி போயிட்டு அதால என்ஜின் ரூம் ஃபுல்லாவே இப்ப புகமண்டலமா இருக்கு, நாங்க எல்லாருமே பாதுகாப்பா வலதுபுறத்துல இருக்கோம்னு சொல்லியிருக்காரு. அதாவது ஈரான் அடிச்ச அடியில என்ஜின் ரூமுக்கு புகக்கிளம்பி இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இது அந்த கப்பல் ஊழியர்களுக்கு ஒரு ஆபத்தான விஷயம் என்றாலும் ஒழுங்கா ஈரான் சொல்ற மாதிரி அவங்க சொல்ற வழியால போனா இந்த நிலைமை வருமாங்கிறது நாம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். தேவையில்லாத ரிஸ்க் எடுக்கிறது அவங்க தானேன்னா இந்த கப்பல் நிறுவனம். இவங்க எடுக்கிற தவறுதலான முடிவால கப்பல் ஊழியர்களுக்கு தான் ரிஸ்க். தாக்குதல் நடந்த விதத்தை வச்சு பார்க்கக்குள்ள மிக துல்லியமான முறையில எந்த உயிர் சேதமும் வரக்கூடாதுங்கிற ஒரு நோக்கத்துல இந்த தாக்குதலை நடத்திருக்கிறது தெளிவாவே விளங்குது. இந்த தாக்குதலை நாங்க தான் நடத்தினோம் இதுவரைக்கும் ஈரான் ஏற்றுக்கொள்ளல என்றாலும் நாங்க இந்த தாக்குதலை நடத்தலன்னு அவங்க சொல்லாததால இதுக்கு பிறகு அவங்க சொல்லலாம், அதுக்கு வாய்ப்பும் இருக்குங்கிறத நாம யோசிக்கணும். ஆனா வெறுமனவே நாம அமெரிக்கா சொல்றதை மட்டும் வச்சு அங்க தாக்குதல் நடந்துச்சு, அந்த தாக்குதலை ஈரான் தான் நடத்தினாங்கிறத நாம ஏற்றுக்கொள்ள இயலாது. இருந்தாலும் பிரிட்டனுக்கு சொந்தமான கடல்சார் வர்த்தக போக்குவரத்து நிறுவனமான UKMTO ஏதாவது சொல்லியிருக்காங்களான்னு சொல்லி பார்த்தா ஓமான் கடற்பரப்புல செவ்வாய்க்கிழமை நள்ளிரவு பகுதியில இனம் தெரியாத ஒரு தாக்குதல் நடந்ததால ஒரு கப்பல்ல தீப்பிடிச்சு எரியிறதா ஒரு செய்தியை அவங்க வெளியிட்டு இருக்காங்க. அப்ப நாம இந்த செய்தியை வச்சு பார்க்கக்குள்ள அங்க தாக்குதல் நடந்திருக்கிறத உறுதிப்படுத்த முடியும். ஈரான் சொன்ன வழியால போகாம அமெரிக்கா சொன்ன வழியால போகக்குள்ளதான் இந்த தாக்குதல் நடந்திருக்கிறதால ஒரு 80% ஈரான் தான் இந்த தாக்குதல் நடந்துச்சுன்னு சொல்லியும் நாம ஒரு கணிப்பீட்டுக்கு வரலாம். மீதி இருக்கிற 20% நாம உறுதிப்படுத்தணும்னா அதை ஈரான் தான் அவங்கட வாயிலே சொல்லணும். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில மறைமுகமான பேச்சுவார்த்தைகள் கடந்த வாரத்தில் இருந்து எந்த ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு முன்னேற்றமும் இல்லாம இருக்கிறதால 2 நாடுகளுக்குள்ளேயும் ஒரு சமாதான பேச்சுவார்த்தையை நடத்துறதுக்கு 60 நாட்களுக்குள்ள எந்த தாக்குதலும் நடக்காம இருக்கிறதுக்காக போர் நிறுத்த ஒப்பந்தம் உண்டு 2 நாடுகளுக்குள்ளேயும் பேசி பாகிஸ்தானும் கட்டாரம் சேர்ந்து அமலுக்கு கொண்டு வந்தாங்க. சரியான ஒரு முடிவை எடுக்கும் வரைக்கும் ஈரான் வழிகாட்டலுக்கு கீழே தான் இந்த ஹோர்முஸ் கடல் பகுதியால எந்த கப்பலா இருந்தாலும் பயணம் செய்யணும்ங்கிறத ஈரான் ஆரம்பத்திலிருந்தே சொல்லிக்கிட்டு வராங்க. அந்த ஒப்பந்தத்தை மீற வகையில தான் இப்ப அமெரிக்கா ஓமான் பகுதியில் இருக்கிற கடல் வழிப்பாதையை பயன்படுத்தி ஹோர்முஸ் கடல் வழிப்பாதையில ஈரான் போட்டி இருக்கிற இந்த
பெரியரை ஸ்கிப் பண்ண பார்க்காங்க. இப்படியான ராஜதந்திரங்களை செய்யறதுக்கு அமெரிக்கா முயற்சிக்கக்குள்ளதான் இப்படியான தாக்குதல் அடிக்கடி நடந்துகிட்டு இருக்கு. என்னதான் போர் நிறுத்தம் இருந்தாலும் ஹோர்முஸ் கடல்வழி பாதையில இப்படியான தாக்குதல் தொடர்ந்தேர்ச்சியா அந்த பகுதியால பயணிக்கிற கப்பல்களுக்கு நடந்துகிட்டு இருந்தா இந்த ஒரு நிலைமை உலக சந்தையில காணப்படுற பெட்ரோல் எரிபொருளுக்குரிய அதுக்குரிய விலையில நேரடியாவே செல்வாக்கு செலுத்தும்ங்கிறத நாம ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். இப்ப அமெரிக்காட கதையை கேட்டதால ஈரான் அந்த கப்பலுக்கு தாக்குதல் நடத்திட்டாங்களா? இனி அமெரிக்கா ஏதாவது ஒரு தாக்குதல் ஈரானுக்கு நடத்துவாங்க. ஈரானுக்கு அமெரிக்கா தாக்குதல் நடத்தினா திரும்பியும் ஈரான் என்ன செய்வாங்க? பஹ்ரைன்லயும் குவைத்திலையும் இருக்கிற அமெரிக்காட ராணுவ தளத்துக்கு தாக்குதல் நடத்திட்டு அந்த தாக்குதல் அப்படி அந்த சம்பவத்தை முடிச்சிடுவாங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா இதே மாதிரி தான் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. இந்த தடவையும் அப்படி நடக்குமாங்கிறத நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அப்படி நடந்தா அதை உடனே நான் அப்டேட் பண்ணுவேங்கிறது சொல்லிட்டு இந்த வீடியோல இருந்து விடைபெறுவது அப்துல் லத்தீப் ஹசன் நிஸ்பி. அதுக்கு முதல்ல இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணிட்டு இடைவர்களும் இந்த வீடியோ பாக்குற மாதிரி இந்த வீடியோவை கொண்டு போய் சேர்க்கிறதுக்காக இந்த வீடியோவை கட்டாயமா ஷேர் பண்ணிட்டு உங்களுடைய ஆழமான கருத்துக்களை இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செஞ்சுட்டு என்னுடைய பேஜையும் ஃபாலோ பண்ணிடுங்கிறத சொல்லிட்டே இந்த வீடியோல இருந்து இப்ப விடைபெறுறேன்.